வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. புதுக்கதையோட டைட்டில் வேகம் விவேகம். இதுதான் அந்த கதையுடைய டைட்டில். அதாவது நம்ம கதாநாயகன் பேர் விவேகானந்தன். விவேகானந்தன்கிறவன் ரொம்ப விவேகமானவன் அண்ட் ரொம்ப ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நல்ல பையன். ஸ்கூல் படிக்கிற போதே நல்ல துருதுருன்னு இருப்பான். மேடை பேச்செல்லாம் பிரமாதமாக பேசி ப்ரைஸ் எல்லாம் வாங்குவான். அவள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப பெருமை, பையன் நல்ல பிரைட்டாக இருக்கான்னு. அவனுக்கு 3 சிஸ்டர்ஸு. அந்த 3 சிஸ்டர்ஸுக்கும் அண்ணாவை பார்த்து அறிஞர் அண்ணாவே நம்ம வீட்டில் வந்து பிறந்துட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக பேசுவான். எதையாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா ஜம்முன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அண்ட் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பான். சிஸ்டர்ஸுக்கெல்லாம் நல்ல அட்வைஸை கொடுத்து ஒரு பெண் எப்படி தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும், தானே தன்னுடைய வருமானத்தை பார்த்துக்கிட்டா கணவனை நம்பி வாழ வேண்டிய சூழல் இருக்காது. அண்ட் வாழ்க்கையில் எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். நல்லதும் நடக்கும், சில சமயம் கெட்டதும் நடக்கும். இதெல்லாம் தாங்கிக்கிற மனப்போக்குவம் பெண்களுக்கு தேவை. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. பெண்கள் டோட்டலாக ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால ஹஸ்பண்டோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்போது நல்லவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒய்ஃபுங்கிறவளுக்கு பெரிய மரியாதை கிடைக்காது. அவள் ஒரு ஆமாஞ்சாமியாக தான் இருக்கணும். ஹஸ்பண்ட் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் வெள்ளைக்காக்கா பறக்குது பாரு, ஆமாம் பறக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கணுமே தவிர தைரியமாக தன்னுடைய வாதங்கள்லாம் எடுத்து வைக்கிற டைம் இல்லை. ஆனால் இப்போது டைம் மாறி போச்சு. எல்லாம் படித்து கிடிச்சு நல்லா வருதுனால அவங்களுக்கு சம்பாதிக்கிற திறமையும் இருக்குது, அதே நேரத்தில் நல்லா பேசக்கூடிய திறமையும் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரியல் அண்டர்ஸ்டாண்டிங், ரியல் லவ் அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்தாதான் கண்டினியூஸாக நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். இல்லைன்னா பிரிஞ்சு போயிடுவாங்கங்கிற பயமும் 2 சைடுக்கு வந்துருச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று. ஸோ நம்ம விவேகானந்தன் ஒரு 20 வயசு வரும்போது அவனுக்கு ஒரு விஷயங்கள் அப்படியே யோசித்து 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 பார்க்குற போது அவங்க பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய சேரி ஒன்று இருக்கும். அங்கே ஒரு 1000-1200 குடிசைகள். அங்கே நடக்கிற சண்டை பூசல், அது அவங்க தண்ணிக்கு அடிச்சுக்கிறது, அதே நேரத்தில் போட்டி பொறாமை அண்டு சில பேர் மட்டும் வசதியாக இருக்கிறது, அரசியல்வாதிகள்கிட்ட போய் ஒண்டிக்கிட்டு இருந்து அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து அவனுக்கு இந்த சமூகத்தில் ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வெல்லாம் இருக்குது? சில பேர் நல்லா இருக்காங்க, சில பேர் கஷ்டப்படுறாங்க, சில பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க, பங்களா வீடு வசதி காருன்னு. பல பேர் அதை பார்த்து பெருமூச்சு விடுற லெவலில் இருக்காங்க. தாங்களும் வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க சில பேர் வராமலே அவங்கக்கிட்ட இருந்து எப்படி அவங்க பணத்தை ஆட்டையை போடலாம், அவங்கள எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிற கலையை கற்றுக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி உலகத்தில் எல்லாம் இருக்கிற போது ஏங்கிற போது ஒரு அருமையான சைனீஸ் பழமொழி அவன் காதில் விழுது. அதாவது, கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாக எதையும் கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க, ஸோ தட் அவனுக்கு ஒரு தொழில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பழமொழி சொல்ல பச்சக்குன்னு அவன் மனசில் அது ஒட்டிக்கிச்சு. அப்போவே டிசைட் பண்ணிட்டான். அவனுக்கு 20 வயசு இருக்கிற போதே நம்ம அரசியலுக்கு தான் போனோம், எல்லாருக்கும் உழைச்சி சம்பாதிக்கிற வழியை காட்டணும். ஏன்னா பிகாஸ் இந்த அரசாங்கம்லாம் ஒரு 20-30-40 வருஷமாக டிவியை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டை வாங்குறாங்க. அதில் பெரிய ஒரு ஓட்டை இருக்குது. ஓட்டை எப்படியோ வாங்குறாங்களே தவிர அந்த சிஸ்டம் சரியில்லை. ஏன்னா அவங்க மனசில் நான் உனக்கு இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்கிறதுங்கிறது தவறு. அவங்களுக்கு படிப்பை கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் வேலையை கொடுக்கறதுக்கு 2 கவர்மெண்ட்டுக்கும் வக்கு இல்லை, மாநில அரசுக்கும் வக்கு இல்லை, மத்திய அரசுக்கும் வக்கு இல்லை. இந்த மாதிரி நாடு போனாக்க சரிப்படாது. ஸோ நம்ம அரசியலில் புகழணும்.
இல்லை ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் பணம் பண்ணுற விஷயத்தை சொல்லி கொடுக்கணும். நம்மளும் அரசியல்வாதிகள் மாதிரி பணம் பண்ணுறதுக்காகவோ இல்லை இந்த சொசைட்டியில் நம்ம வந்து ஒரு பெரிய மனுஷனை காட்டிக்கிறதுக்காகவோ இருக்கக்கூடாது. நம்ம பேச்சு எல்லாமே வேகம் விவேகம் ரெண்டும் இருக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 பேர்கிட்ட பேச, எல்லாரும் நல்ல ஐடியாப்பா, நமக்கு தெரிஞ்சு ஏதாவது பணக்காரனை பிடிக்கலாம், ஏன்னா பிகாஸ் கட்சினா செலவு நிறையா இருக்கும் அப்படிங்கிற போது இவன் சொல்கிறான், நோ, செலவே இருக்கக்கூடாது. என்னது செலவு இல்லாமல் எப்படிப்பா ஒரு கட்சி அப்படின்னா நிச்சயம் முடியும். அதாவது தமிழ்நாட்டு சட்டசபைக்கு 234 தொகுதிகள் இருக்கு. இந்த 234 தொகுதிகளுக்கு 234 கேண்டிடேட் போடணும். அதுக்கு டெபாசிட் 10,000 15,000 கட்ட வேண்டியிருக்கும். அந்த பணத்தை அந்த ஊரில் இருக்கிறவங்களே கலெக்ட் பண்ணி அந்த கேண்டிடேட்டுக்காக கட்டணும். ஏன்னா அந்த கேண்டிடேட்டை அவங்களே செலக்ட் பண்ணாதான் சின்சியராக வேலை செய்வாங்க. அப்படிங்கிற மாதிரி பலவிதமான பிளான்ஸ் எல்லாம் போட்டு கையிலேருந்து 10 பைசா கூட செலவு இல்லாமல் மக்கள் அவங்கள செலவு செய்ய வச்சு, இலவசங்கிற பேச்சே கிடையாது, நிச்சயமாக உங்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் அத்தனையும் கிட்டும், ஃப்ரீயா இல்லை, நீங்கள் அதுக்காக உழைப்பீங்க, அண்டு இந்த அரசு உங்களுக்கு வேலையை ப்ரொவைட் பண்ணும், அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உரிமை அதெல்லாம் கொடுக்கும், பணத்தை நீங்களே தான் சம்பாதிச்சு உங்களுக்கு தேவையான அத்தனையும் நீங்கள் வாங்கிக்குள்ள வசதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2021 எலெக்ஷன்ல பெரிய படையே சேர்த்துடுறாங்க. பெரிய படையை சேர்த்து, அதாவது அந்த கட்சியுடைய பேரே ஜாதி மத பேதமில்லா கட்சி, உழைக்கும் கரங்கள். ஜாதி மத பேதமில்லா கட்சி உழைக்கும் கரங்கள்னு பிராக்கெட்ல கீழே போட்டு அமக்களமா ஒன்று அறிமுகப்படுத்துறான். ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து வந்த நம்ம விவேகானந்தன், அவங்க அப்பா அம்மாலாம், டேய் ஜாகிரதரா, அரசியல்னாக்க பலவிதமான எதிரிகள் வந்துருவாங்க, உயிருக்கே உத்தரவாதம் கிடையாதுன்னு ஒன்று, அப்பா உயிருக்கெல்லாம் பயந்தா நாட்டுக்கு எதுவும் செய்ய முடியாது, இந்தியா லெவலில் நான் ஒன்றும் செய்யலை, ஒன்லி தமிழ்நாடு நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்க போகிறேன், அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா அப்புறம் முள்ள கட்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆல் இண்டியா லெவலுக்கு கொண்டு போகலான்னு ஒரு பிளான் இருக்கு. இப்போ எனக்கு வயசு ஒரு 20 ஆகுது. ஆனால் இன்னும் ஒரு 20 வருஷத்தில் சீசன்டு பாலிட்டிஷியன் ஆயிடுவேன். ஒன்று மட்டும் நான் சத்தியம் பண்ணுறேன், என்றைக்கும் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், 10 பைசா லஞ்சம் வாங்கவும் மாட்டேன், யாரையும் லஞ்சம் வாங்க விட மாட்டேன். தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான ஸ்டேட்டாக கூடிய விரைவில் ஆயிடும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொள்கையெல்லாம் பியூட்டிஃபுல்லாக மேடையில், ஏன்னா பிகாஸ் ஏற்கனவே ஸ்கூல்லேயே மேடையெல்லாம் பேசி ஈஸியாக பழகிறதுனால ரொம்ப அழகாக அட்டகாசமாக மக்களுக்கு ரொம்ப மரியாதையும் கொடுத்து 2021 எலெக்ஷனில் பெரிய த்ரெட்டாக மாறிடுறான் எல்லாருக்கும். ஆஹா, இவனப்பா விவேகானந்தன் ஒருத்தன் புதுசாக முளைச்சிட்டான், எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டு அழகாக வைக்கிறான், அதே நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தொழில் எப்படி செய்யறதுன்னு கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லி மீனை ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன், மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பேன், இலவசம் என்பதே கிடையாது அப்படிங்கிறான். அவங்கெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு 5,000 கொடுக்குறேன், 2,000 கொடுக்குறேன், டிவியை கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜை கொடுக்குறேன், வாஷிங் மிஷினை கொடுக்குறேன், போட்டுக்க துணியை கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் விளம்பரத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து மக்களை எப்படியாவது தம் பக்கம் ஈர்க்கணும்னு ஆசைப்படுற போது இவன் இலவசங்கிற பேச்சே கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லாரும் காசு கொடுத்து தான் வாங்கணும், அதுதான் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், கையேந்தி நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த அரசாங்கம் உங்களை இன்னும் கையேந்தி வைக்குதுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம், அதை வைத்து நீங்கள் பணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் தொழிலை ஒழுங்காக செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும், அந்த பணத்தை செலவழிக்கணும், அதே நேரத்தில் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும். ஸோ நாங்கள் ஆள் போகிற அந்த 5 வருஷத்துக்குள்ள சொந்த வீடு கட்டுற அளவுக்கு நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் சௌரியம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் கிடைக்கும், அதுக்குள்ள வழிமுறைகள் அத்தனையும் செய்வோம்னு சொல்லிட்டு
அவனும் அவனுடைய குரூப்பும் மனசுக்குள்ள பலவிதமான பிளான்ஸ். அதாவது ஆட்சிக்கு நம்ம வந்து விட்டோம்னா உடனடியாக இதெல்லாம் செய்து மக்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், வைக்கணும், போகணும். அவங்க அதில் உழைச்சி சம்பாதிக்கணும். அந்த சம்பாதியத்தில் வரதுல அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விடாமல் ஃப்ரீன்னு நினைக்காம எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கக்கூடிய லெவலுக்கு அவனை தூக்கி விடணும்ட்டு கடுமையான உழைப்பு. 24 ஹவர்ஸும் அதே சிந்தனை, ஓய்வு இல்லாமல் உழைக்கிறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க, எலெக்ஷனில் இருக்கிறாங்க. இவருடைய பேச்சு வந்தால் ஸ்டார் பேச்சாளர், தலைவர் வேற கட்சிக்கு அப்படி ஒரு மரியாதை. பெரிய பெரிய கட்சியெல்லாம் பயப்படுது இவனை பார்த்து. விவேகானந்தன் என்னப்பா இது, திடீர்னு விவேகானந்தன் ஜாதி மத பேதம் எல்லா கட்சின்னு ஆரம்பிச்சு உழைக்கும் கரங்கள்னு வேற போட்டு அட்டகாசம் பண்ணுறான், அமக்கலம் பண்ணுறான். போகிற போக்கில் ஜெயிச்சிருவான் போல் இருக்கே. என்னடா இது, இல்லைன்னா ஓட்டை பிரிச்சிருவானா, நம்மளாம் தோக்கடிச்சிருவானான்னு கொட்டை போட்ட மற்ற கட்சிகள்லாம் இவனை என்ன பண்ணுறது முடிஞ்சா கொலையை பண்ண வேண்டியதான் ராஸ்கலை. என்னென்னோ சொல்கிறான், மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறான் போது நிறைய பேருக்கு அவன் சொல்கிறது பிடிக்கிறது. ஆமாம், கரெக்டு. நம்ம இதுக்கு அவன் கொடுக்குற 1000, 2000, 3000 வாங்கிக்கிறான். அவன் கோடிக்கணக்கில் எவ்வளோ அடிக்கிறானுங்க, லட்சக்கணக்கில் பணத்தை, லட்சம் கோடியெல்லாம் சில மந்திரிகள்லாம் வச்சுருக்கானுங்க. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம ஏன் வந்து இப்படி கஷ்டப்படணுங்கிற மாதிரி யோசிச்சு அந்த எலெக்ஷனுக்கு இவனுக்கு ஓட்டை போட்டுற வேண்டியதான் நிறைய பேர் முடிவு பண்ணுறாங்க. இவனுடைய முழக்கமே, உங்களுக்கு மீனை இலவசமாக தரமாட்டோம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம். உங்களுக்கு இலவசமாக மீன்களை தரமாட்டோம், ஆனால் உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு முழங்குறான். எல்லாரும் கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. எலெக்ஷன் நடந்து முடியுது. கிட்டத்தட்ட நல்லா வேகமா வராங்க பல தொகுதியில். ஆனா 1%, 2% ஓட்டுல கட்சிக்காரங்கெல்லாம் தோத்துடுறாங்க. விவேகானந்தர் மட்டும்தான் அதில் ஜெயிக்கிறான். 234 தொகுதியில் டெஃபினட்டா ஒரு 150 தொகுதி வந்துடும் எதிர்பார்த்த இடத்துல ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிக்கிறான். பாக்கி அத்தனை தொகுதியிலையும் தோத்து போயிடுறாங்க. ரொம்ப ஷாக் ஆயிடுது. மற்ற கட்சிக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஜெயிச்ச கட்சி பாத்தியா, இதோ மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பானா, போடா, ஒன்னெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் தூக்கி எறிஞ்ச 5000 ரூபாயும் 10,000 ரூபாயும் தானே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனுங்க தொட்டுக்கோ உரைச்சிக்கோன்ட்டு மெஜாரிட்டியை பிடிச்சு சண்டை மண்டை உடையுது. இண்டிபெண்டன்ட்ல ஜெயிச்ச சில பேரை எங்க கட்சிக்கோ உங்க கட்சிக்கோ இழுக்கிறாங்க, வைக்கிறாங்க, போறாங்க. இங்க விவேகானந்தன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மண்டையை உடைச்சிக்கிறான். எப்படி நம்ம தோத்தோம், இவ்வளவு அழகா மேடையெல்லாம் பேசினோம், டிவியில் இன்டர்வியூ கொடுத்தோம், அண்ட் உனக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம், மீனை இலவசமாக தரமாட்டோம்னு சொன்னது எல்லாருக்கும் பிடிச்சது. அப்படி நம்ம எப்படி தோத்தோம் அப்படின்னு கோபம் கொப்பளிக்க அவனுடைய கூட இருக்கிற சகாக்கள், நண்பர்கள் அண்ட் எல்லாத்தையும் பேசி கீசி பார்க்குற போது கடைசியில் ஒருத்தர் எழுந்து, மிஸ்டர் விவேகானந்தன், உங்களுக்கு வேகம் இருக்கு, விவேகம் இருக்கு, ஆனா இதுல ஒன்ன கோட்டை விட்டீங்க நீங்க. என்ன, நமக்கு இந்த 1.5% ஓட்டு எதுல போச்சு தெரியுமா? எதுல? அதுதானே மண்டையை உடைச்சுக்கிறோம். எதுல போச்சுன்னு சொல்லுங்க. நாம நிறைய பேரை ஹர்ட் பண்ணிட்டோம். என்னது, நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 30-40% சைவம். சரி, எனக்கு தெரியாதா அது சைவம்னு? எனக்கு தான் தெரியும். அது தெரிஞ்ச நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? உங்களுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுப்போம், அந்த தொழில இருந்து வர வருமானத்தை வச்சு உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிறைய வரும் அப்படின்னு ஒரு 7-8 தொழிலை சொல்லி அந்த தொழிலுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து இந்த தொழிலை செய்யலாம், இந்த தொழிலை செய்யலாம்னு எல்லாருக்கும் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு மீன்களை ஃப்ரீயா தர மாட்டோம், உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம்னு முழங்கினீங்க. பல பேர் சைவ உணவு சாப்பிட்றவங்க எல்லாம், ஐய எனக்கு மீன் நாத்தமே பிடிக்காது, எனக்கு மீன் நாத்தமே பிடிக்காதுன்னு நீங்க மீன் பிடிக்க மட்டும் கற்றுக் கொடுப்பீங்கன்னு தப்பா நினைச்சிட்டாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், மியூசிக் போகுது இல்லை, ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, அனிருத்து எல்லாம் போட்டு மியூசிக்கை போடுறாங்க 2 மினிட்ஸ். அப்பத்தான் வேகமும் விவேகமும் நிறைய உள்ள விவேகானந்தனுக்கு, ஐயையோ சிறிய தப்பு பண்ணிட்டோமே, நம்ம சொல்ல வந்தது
பல தொழில்களை கற்றுக் கொடுத்து உங்களுக்கு சம்பாதிக்க வழிக்கு சொல்லித் தருவோம்னு சொல்லாம மீன் பிடிக்க கத்து தருவோம்னு சொன்னதுல ஒரு செக்டாரை தப்பா நினைக்க வச்சுட்டோம். உங்களுக்கு புரியல. ஐயையோ, தப்பு பண்ணிட்டோமேன்னு தலையில் அடிச்சுக்கிட்டான். ஆனா நிச்சயமாக 2026 தேர்தலில் இந்த தவறை திருத்திக்கிட்டு உண்மைகளை சொல்லி அவன் ஜெயிக்க போவது நிச்சயம். இதை யாரும் தடுக்க முடியாது. கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.